இயேசுவின் பிறப்பு. நீண்ட காலங்களுக்கு முன் தேவன் காபிரியேல் தூதனை யூதேயா தேசத்திலுள்ள ஒரு அழகான இளம் பெண்ணாகிய மரியாளிடம் அனுப்பினார். நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. உன்னதமானவரின் குமாரன் என்று அவர் அழைக்கப்படுவார். அவர் என்றென்றும் அரசாட்சி செய்வார் என்று அவன் கூறினான். இது எப்படி ஆகும் என்று வியப்புடன் அந்த பெண் கேட்டாள். நான் புருஷனை அறியேனே என்றாள். குழந்தையானது தேவனாலே உண்டாகும், உலக பிரகாரமான தந்தை இருக்காது என்று தேவதூதன் கூறினான். தேவதூதன் மரியாளிடத்தில், உன் இனத்தாழாகிய எலிசபெத்தும் முதிர் வயதில் கற்பந்தரித்திருக்கிறாள் என்றான். இதுவும் ஒரு அற்புதம் அல்லவா? கொஞ்ச நாட்களுக்கு பின்னர் மரியாள் எலிசபெத்தை சந்தித்தாள். அவர்கள் 2 பேரும் சேர்ந்து தேவனை துதித்தார்கள். யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட மனிதனை விவாகம் செய்ய மரியாள் நிச்சயிக்கப்பட்டிருந்தாள். மரியாள் குழந்தை உண்டாயிருக்கிறாள் என்று கேள்விப்பட்டு யோசேப்பு துக்கமடைந்தான். வேறு யாராவது தகப்பனாக இருப்பார்களோ என்று அவன் யோசித்தான். யோசேப்புக்கு தேவதூதன் கனவிலே தோன்றி, பிறக்கப் போகிற குழந்தை தேவனுடைய குமாரன். ஆகையால் மரியாள் இயேசுவை கவனிக்க யோசேப்பு உதவி செய்ய வேண்டும் என்று கூறினான். யோசேப்பு தேவனை நம்பி கீழ்ப்படிந்தான். அவன் தேசத்தின் சட்டத்திற்கு கீழ்ப்படிந்தான். புதிதாக உருவாக்கப்பட்ட சட்டத்தின்படி வரியை செலுத்துவதற்காக யோசேப்பு மரியாளை அழைத்துக் கொண்டு தங்கள் சொந்த ஊரான பெத்லகேமிற்கு சென்றான். மரியாள் பிரசவிப்பதற்கு நேரமாயிற்று. ஆனால் தங்குவதற்கு இடம் கிடைக்கவில்லை. சத்திரங்கள் எல்லாம் நிரம்பியிருந்தன. கடைசியாக யோசேப்பு ஒரு முன்னணையை கண்டுபிடித்தான். அங்கே குழந்தை இயேசு பிறந்தார். பிராணிகளுக்கு உணவு வைக்கிற இடமான மாட்டுக்கொட்டிலில் குழந்தையை மரியாள் கிடத்தினாள்.